உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாஜவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாசமேத ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும், குற்றாலநாத பெருமானுடைய திருவடிகளையும், வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி ஈசனேசன் அன்பு வணக்கங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஹாப்பி நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக நம்முடைய சேனலில் தனித்தனியாகவே பதிவுகள் போட்டிருக்கிறோம். இருந்தாலுமே கூட அதையெல்லாம் ஒன்று திரட்டி ரத்தன சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்தில், ஒரு 4 நிமிஷத்தில் ஒரு ராசிக்கான பலன்கள் எதெல்லாம் நடக்கும், இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி இருக்கும். ஏன்னா 12 ராசி அன்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலில் ரொம்ப விரிவாக ப்ரீஃபாக நம்ம அதை சொல்லியிருக்கோம். ஆனால் தினந்தோறும் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அது ரத்தன சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்தில் ராசி பலன்கள் சொல்லலாம் ஒரு ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிறக்கின்ற இந்த புத்தாண்டு எல்லா வகையிலும் 12 ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் இருக்க போது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 3 பெயர்ச்சிகள் வரப்போகுது. எந்த வருடமும் இல்லாததை போல பிறக்கின்ற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டில் 3 பெயர்ச்சிகள் நடக்கின்றன. 1 திருக்கணித பிரகாரம் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி, ஃபஸ்ட்டு நடந்து போயிடுது. 2வது ராகு கேது பெயர்ச்சி, 3வது குரு பெயர்ச்சி. அப்போ இந்த 3 குரு பெயர்ச்சிகள், 3 பெயர்ச்சிகள் நடக்கின்ற காரணத்தினால் பலவிதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும், ஏற்ற இறக்கங்கள் நிகழும். அப்போ என்னதான் கடுமையான காலங்கள் இருந்தால் கூட அந்த கடுமையான காலங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக, வளர்ச்சியை தரக்கூடிய வகையிலே போகிறது எனதருமை அன்பர்களே. அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு எதை பேஸ் பண்ணி நம்ம 12 ராசிக்கும் பலன் பார்க்குறோம்னா, நடக்க இருக்கின்ற அந்த கிரக மாற்றங்களை எல்லாம் உள்ளடக்கி, புரியுதுங்களா? இன்றைக்கி உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அப்போ 2025 எந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு மாறப்போகுது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம பதில் சொல்கிறோம். ரைட். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களே அற்புதமான யோகம். மெயினாக ராசியிலிருந்து ஒரு பாம்பு வெளியில் போகுது. எப்பொழுதுமே வீட்டில் ஒரு பாம்பு இருந்ததுன்னா அங்கே இருக்கிறவங்க எங்கேயாவது நிம்மதியாக இருக்க முடியுமா? நிம்மதியாக இருக்க முடியுமா? சாப்பிட்றது, தூங்குறது, குளிக்கிறதெல்லாம் அப்புறம். இங்கே இருக்குமோ, அங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குமோ, அப்படியே வந்துடுமோ, எப்போ வருமோ, தூங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டா என்ன பண்ண பயம் இருந்து கொண்டே இருக்கும். என்ன சாமி சொல்ல வரீங்க இப்போது? மீன ராசி அன்பர்களே, கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஐயோ, இது முடியுமா, இது முடியாதா, இப்படி நடந்துருமா? தேவையில்லாத மனபயங்கள். இது நடந்துட்டா என்ன பண்ணுறது, கீழே ஊந்துட்டா என்ன பண்ணுறது, நம்ம எங்கேயா தோற்று போயிடுவோமோ, கடன் அடைக்க முடியாதோ, இல்லை எதிரி ஏதாவது வந்துடுவானா, இப்படி பலவிதமான மனக்குழப்பங்கள், மனசில் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் மீன ராசி அன்பர்களே, இந்த வருடம் முதல் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை தருகிறது.
அற்புதமான ஆனந்தமான வாழ்க்கையை தருகிறது. குறிப்பாக அந்த பயத்திலிருந்து விடுதலை. சார், உடல்நிலை ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்கும், ஆனால் வலிக்கும். ஆஸ்பத்திரி போவாங்க, செக் பண்ணுவாங்க, டாக்டரை பார்ப்பாங்க, அப்பாயின்மெண்ட்டு வாங்குவாங்க. ஆனால் டாக்டர் திட்டுவார், உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ ஏன்ப்பா கவலைப்படுற, ஏம்மா நீ இப்படி பண்ணுற, உனக்கு தான் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன், போமா வீட்டுக்கு அப்படின்வாங்க. வீட்டுக்கு வந்தால் வலிக்கும். ஐயோ, இதுதான் செய்வனை இருக்குமா? யாராவது ஏதாவது நமக்கு செஞ்சுருப்பாங்களோ? தேவையில்லாத பயம். ஆமாம், அப்படி நமக்கு சொன்னானே, திட்டினானே, அது பழிச்சிருக்குமோ? தேவையில்லாத கவலை, தேவையில்லாத மனக்குழப்பம், அதிகப்படியான டிப்ரெஷன்ஸ், மனக்குழப்பம், ஃபீல் பண்ணுறது அப்படியே. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யார்? மீனத்தில் இருந்த ராகு. அப்போ மீனராசி என்பவர்களை பிறக்கின்ற 2025 வருடம் உங்களுக்கான காலம். உங்களுக்கான காலம் அல்லது உங்களுக்கான களம். இறங்கி விளையாடுங்க, போய் ஸ்கோர் பண்ணிட்டு வாங்க. அடிங்க, 90 ரன் அடிங்க, 100 110 ரன் அடிங்க. யார் வேணான்னாங்க? சார், ஆயுள் பாவம் அதிகரிக்கும். ஆயுள் பாவம் அதிகரிக்கும். வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடக்கும். பொண்ணு வயசுக்கு வருது, காது குத்துறது, குழந்தைகளுக்கு காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, அதே போல் ஒரு ஆயுஷோமம் பண்ணிக்கிறது, கிரகப்பிரவேசம், வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அப்புறம் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இந்த மாதிரி வைபவங்கள் செய்வது, சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குறிப்பாக மீனராசி என்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், மங்களகரமான செய்திகள் வந்து சேரும். அப்போ 2025ஆம் ஆண்டு மீன ராசிக்கு 90% சிறப்பு. அப்போ நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு சாமி, இது எனக்கு நடக்குமா? நீங்கள் எல்லாம் நல்லதே சொல்கிறீங்க, இது எனக்கு நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.